நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. என் மகன் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி சமாதானத்தின் ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். அதுதான் கிருபாதார பலி. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது, அது நிறைவேறும். பாவம் தண்டிக்கப்பட வேண்டும். அந்த தண்டனையை இப்ப யார் வாங்கிக்குவாங்க? அதான் பெரிய கேள்வியாய் போச்சு. பிதாவிடத்தில் வருகிற தண்டனை, மனுக்குலத்தை நோக்கி வருகிற தண்டனையை ஆண்டவராகிய இயேசு பிள்ளைகள் எல்லாம் நம்மை அப்புறப்படுத்தி அது என் மேல் வரட்டும் என்று சொல்லி அந்த தண்டனையை அவரே சிலுவையில ஏற்றுக்கொண்டு பாருங்க. இப்ப பாருங்க, அந்த தண்டனை அப்படி போற மாதிரி பண்ணிடுறோம் பாருங்க அப்படின்ட்டு அவர் எஸ்கேப் ஆகல. அந்த தண்டனை வந்ததுதான், அதை அவர் ஏற்றுக்கொண்டார் சிலுவையில. அது முடிந்தது என்று சொல்லி நமக்காக அவர் தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் போவேன், தேற்றவாளனை அனுப்புவேன் என்று சொல்லி நமக்காக பரிசுத்த ஆவியினோடு அனுப்பினார். அவர் வேற யாரும் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் குமாரனுடைய ஆவியாய் வந்திருக்கிறார்.